ஹலோ. ஹாய். ஓகே. இன்னைக்கு வந்து நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, நேற்று வந்து அந்த கான்ட்ராக்ட், ஐ மீன் அந்த பேசிக் ஆஃப் லாவே விட்டு அடி அடின்னு அடித்தோம். ஓகே. அது நான் முடிஞ்ச அளவுக்கு அந்த லாவை வந்து ரூல்ஸ், ஆக்ட், ரெகுலேஷன், ஆர்டினன்ஸ் இதெல்லாம் வந்து திரும்பி ஒரு தடவை நான் இந்த லா ஸ்டூடெண்ட்டுன்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க. நான் அவங்கள வச்சு ஒரு தடவை நான் டைம் கிடைச்சிச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறேன் அது இன்னும் தெளிவாக. ஓகே. இன்னைக்கு வந்து நம்ம இந்த ஸ்டார்டிங் ஆரம்பிச்சிருவோம் கான்ட்ராக்ட் ஆக்ட் அந்த மாதிரி விஷயம். ஃபர்ஸ்ட் எடுத்தோமே கான்ட்ராக்ட் நம்ம உள்ள முன்னாடி ஏன் இந்த கான்ட்ராக்ட் படிக்கணும்னு தெரிஞ்சுக்கிறோம். ஓகே. எதுக்காக இந்த கான்ட்ராக்ட் ஆக்ட் படிக்கிறோம்? மீன் டு கெப் ப்ராமிஸ் அண்ட் ஃபுல்ஃபில் தி ப்ராமிஸ். பேசிக்கா அதுதான் என்னன்னா, ப்ராமிஸை ஃபுல்ஃபில் பண்ணணும். ப்ராமிஸை ஃபுல்ஃபில் பண்ணணும். மேட்ரு அதுதான். ஏன் ப்ராமிஸை ஃபுல்ஃபில் பண்ணணும்? ஒன்றுமே புரியாது. நான் இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன். இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 இருக்கு. எதுக்காக நம்ம சிலபஸில் வச்சுருக்கான் அப்படின்ற ஒரு கொஷின் வரும். ஓகே. எக்கச்சக்கமான ஆக்ட் இருக்கு நம்ம சிஎம்ஏ இதுலலாம், சாரி இந்த லால. ஸோ இதுக்கு இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் வச்சிருக்கான் அப்படின்ற ஒரு கொஷின் நமக்கு தோணணும். அதுக்கப்புறம் ஏன் இது படிக்கணும் அந்த ஒரு விஷயம் தோணணும். நம்ம சாட் ஜிபிடி கேட்போம் ஒரு நிமிஷம். ஓகே. கான்ட்ராக்ட் அப்படின்ட்டு ஒரு கொஷின் கேட்பேன். இது என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். நான் சொல்றேன். என்ன சொல்றான்? காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஓஷன் க்ளோச்சிங் Indian Contract Act 1872 because understanding legal fundamentals of professional working including why CM includes Indian business transaction involve contract, legal compliances and risk management. Contract law is a foundation to other law. Okay, ethical decision making, real life applicants in finance. அடி அடின்னு அடிச்சிருக்கேன், நிறையா சொல்லியிருக்கேன். பட் ஓகே, நான் சிம்பிளாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். எதுக்காக வச்சிருக்காங்க? இப்போ நீங்கள் வந்து ஒரு சிஏ ஆயிட்டீங்க, ஒரு ஆடிட்டர் ஆயிட்டீங்க, இல்லை ஒரு காஸ்ட் ஆடிட்டர் ஆயிட்டீங்கன்னா நீங்கள் நிறைய டீல் பண்ணுறது வந்து இந்த பிஸ்னஸ் ரிலேட்டடாக தான் இருக்கும். கமர்ஷியலாக இந்த பிஸ்னஸ் லாம்பாங்க. இப்போ இன்னும் எக்ஸாக்டாக இந்த மாதிரி, அதாவது எப்படி சொல்றது, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் இருக்கிறீங்க, ஒரு கம்பெனிக்கும் இன்னொன்று ஒரு கம்பெனிக்கும் ப்ராப்ளம்ஸ் வரும். அது மோஸ்ட்லி கான்ட்ராக்சுவல் பேசிஸில் தான் ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். அதை அதை நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும்னா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே. இப்போ நீங்கள் வந்து ஒரு எக்ஸாக்டாக எப்படி சொல்கிறது, இப்போ ஒரு கம்பெனியில் ஒரு இஷ்யூ வருது. ஓகே. இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி லீகல் கேசஸ், இந்த மாதிரி கமர்ஷியல் லாம்பாங்க, இது பிஸ்னஸ் லாவும் சொல்லுவாங்க. எக்கச்சக்கமான கேசஸ் வரும். எக்ஸாக்டாக சொல்லணும், எக்ஸாம்பிள் கேட்போம். எக்ஸாம்பிள் கேட்போம் ஏதாச்சும் கொடுக்குறாங்க தான். கம்பெனி ஹேர்ஸ் சீன் டு அனலைஸ் காஸ்ட் அண்ட் லீவ் பாருங்க. Contract terms, vendor, the company hires CM to analyze the cost and legality of supply contract with the vendor of raw materials. Contract vendor of supply contains raw material every month to handle payment must be made in contract salary. The party files. இது புரியுதா? ஒன்றும் இல்லை. வெண்டார் வந்து, அதாவது ஒரு வந்து இப்போ வந்து ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனியில் வந்து கம்பெனி ஏதோ ஒரு இது எனக்கு வந்து நீங்கள் 100 ஆப்பிள் வந்து ப்ரொவைட் பண்ண மாதம் மாதம் எனக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான். அவனும் ஓகேங்கிறான். பேமெண்ட் பண்ண மறந்துட்டான், இவன் பேமெண்ட் பண்ண மாட்டான், ஏதோ ப்ராப்ளம் வருது. இது நான் ஆப்பிள்ன்ட்டு சும்மா ஒரு பர்சனலாக சொல்லிட்டேன். இதுவே இட்ஸ் அப்ளிகபிள் டு ஒரு கம்பெனிக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னா, ஸோ நிறைய நடக்கும். அதனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி கான்ட்ராக்ட் ஆக்ட் இந்த மாதிரிலாம் படிக்கிறோம். இன்னும் புரியலைன்னா நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே புரியும். எப்படின்னா, ஏன், அதாவது பர்பஸ் சொல்லிட்டேன். ஐ மீன் ஏன் இதுக்கு வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டேன். பர்பஸ் ஏன் நம்ம படிக்கிறோம்னா, இப்போ நான் ஒரு ப்ராமிஸ் பண்ணுறேன். ப்ராமிஸ்னா இந்த ப்ராமிஸ் கிடையாது. என்ன ப்ராமிஸ்னா, நீங்கள் வந்து இப்போ நான் வந்து கிளாஸ் நடத்தி தரேன் அப்படின்னு சொல்கிறேன், நீங்கள் காசு கொடுக்குறீங்க. ஓகே. இது ஒரு கைண்ட் ஆஃப் ப்ராமிஸ் தான். இந்த ப்ராமிஸை நான் வந்து பணம் முட்டைனா என்ன பண்ணுறது? நீங்கள் காசு கொடுத்துட்டீங்க, நான் நடத்தாமல் போயிட்டேன்னா. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் படிக்கிறோம். ஓகே. முடிஞ்சிச்சு. ஏன் எதுக்கும் படிக்கிறோம்? பர்பஸ் ஆஃப் ஸ்டடி இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் முடிச்சா. இப்போ இந்த மேட்ருக்குள்ளே வரும். அதாவது ஒரு சில விஷயம் பார்ப்போம். செக்ஷன் 1 பற்றி பார்ப்போம். இந்தியன் கான்ட்ராக்ட் 1872ல ஒன்று என்ன டீல் பண்ணியிருப்பான்னா, இது வந்து டைட்டில் என்ன, இந்தியன் கான்ட்ராக்ட் 1872. சரி,
இது வந்து எல்லாமே பிரிட்டிஷ்ல தான், ஓகேவா? பிரிட்டிஷ்ல இருந்து நம்ம இது பண்ணியிருக்கோம், அவ்வளவுதான் மேட்ரு. வேற ஒன்றும் இது கிடையாது. பிரிட்டிஷ் லாவை நம்ம அப்படியே ரிப்ளிகேட் பண்ணியிருக்கோம். ஓகே, இதோட எக்ஸ்டென்ட் வந்து அப்ளிகபிள் டு ஹோல் இந்தியா. ஓகே ஃபைன், ஹோல் இந்தியா. அப்போ என்னடா ஹோல் இந்தியா பட்டா, 29 October 2019 முன்னாடி வந்து ஜம்மு காஷ்மீர் மட்டும் ஒரு ஸ்பெஷல் பெனிஃபிட் இருந்துச்சு. இப்போ அதவே ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஓகே, இப்போ வந்து இந்த லா வந்து எல்லாத்துக்குமே பொருந்தும். இப்போ கான்ட்ராக்ட் உள்ளார வந்துட்டானா இந்த லா வந்து எல்லாருக்குமே பொருந்தும். ஓகே, இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்குமே பொருந்தும். ஓகே, இதுக்கு எப்போ கமென்ஸ்மெண்ட் வந்துச்சுன்னா 1 September 1872. ஓகே, நான் சொன்ன ஞாபகம் இருக்கா? இனாக்ட்மெண்ட் கமென்ஸ்மெண்ட். இனாக்ட்மெண்ட்னா ஒன்றும் கிடையாது, ஒரு பில்லு வந்து எப்போ இதாகுது, அதாவது பிரசிடென்ட் போயிட்டு சைன் பண்றாங்களோ, தட் இஸ் என்ஆக்ட்மெண்ட் ஆக்ட். ஒரு பிரசிடென்ட் வந்து பில்லை வந்து ஆக்டா மாத்துறாரு தெரியுமா, அதான் வந்து என்ஆக்ட்மெண்ட் ஆக்ட். அது எப்பன்னா 25 April 1972. எப்போ கமென்ஸ்மெண்ட்னு வந்துச்சுன்னா 1 September 1872. அது என்ன 1 September கமெண்ட்ஸ் பண்ணா நடைமுறைக்கு பப்ளிக் வந்தது. ஓகே, வேற ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் வேற என்ன சொல்றீங்கடா? ஓகே, நம்ம ஸ்ட்ரைட்டாகவே இதுக்கு போயிடலாம். ஓகே, வெப்சிக்குள்ள போயிடலாம். அந்த இந்தியன் கான்ட்ராக்ட் 1872 வேறங்களா ரெடி அடிச்சிருக்கேன். எசென்சியல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆஃபர் வைடு வைடபிள் கன்சிடரேஷன் கெப்பாசிட்டி ஆஃப் ஃபார் குவாசி கண்டிஞ்சன்ட் பெர்ஃபார்மன்ஸ். ஓகே, இதெல்லாம் ஓகே. அதாவது லா ரிவால்வ்ஸ் அரௌண்ட் ரைட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ். ஓகே, அதாவது இந்த லா வந்து எப்படின்னா சுழல்கிறதுங்கிறாங்க. அதாவது சுத்தி சுத்தி நமக்கு வந்து நம்மளோட ரைட்ஸும் நம்மளோட லயபிலிட்டியும் நம்மளோட இதுதான் பத்தி பேசியிருக்காங்க. ஓகே, அது என்ன ரைட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ்னா, இப்போ எனக்கு என்ன ரைட்ஸ்லாம் இருக்குது இந்த ஓகே, இப்போ நான் ஒரு இந்த மாதிரி பண்றேன், கான்ட்ராக்ட் போட்டுட்டு எனக்கு கிடைக்கல, அப்போ எனக்கு என்னென்ன ரைட்ஸ்லாம் இருக்கு, இந்த மாதிரி கான்ட்ராக்ட் போட்டுட்டு எனக்கு என்னென்ன லைபிலிட்டிலாம் இருக்கு, அந்த மீன் கான்டெக்ட் இது. ஓகே, இந்தியா பீப்புள் ஹாவ் 3 types ஆஃப் ரைட்ஸ்: ஹியூமன் ரைட்ஸ், கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸ், கான்ட்ராக்சுவல் ரைட்ஸ். ஹியூமன் ரைட்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும், நீங்க ஒரு மாட துன்புறுத்திட்டு இருக்கீங்க, அதெல்லாம் இந்த ஹியூமன் ரைட்ஸ்ல வரும். கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸ்னா லைக் அந்த இதெல்லாம் தான் நான் சொல்றேன் பாருங்க. சரி, படிப்போம். There is no law. The United Nations have adopted a universal declaration of human rights, which has been adopted by member countries, including India. Human as above common law. Okay, நான் சொன்னதுதான் வரணும் இல்லை. ஹியூமன் ரைட்ஸ் எல்லாத்துக்குமே பொருந்தும். ஓகே, மனித அந்த சொல்ல ரூலிங் நேமாங்களா கான்ஸ்டியூஷனல் law. This is available to all citizens as per constitution. Basic rights are called fundamental rights, and if the government are violating, இல்லை உங்களுக்கு நீங்க ஏதோ ஒரு ஹெல்மெட் போடணும், ஸோ அதெல்லாம் இதில் தான் வரும். அது மட்டும் இல்லை, நிறைய இருக்கு. இப்போ இப்போ இந்தியாவை பொறுத்தவரையும் உங்களுக்கு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்கு. நீங்க ரிலீஜனை ப்ரீச் பண்ணலாம், அதை தடுத்தாங்கன்னா அது உங்களோட இது. அப்புறம் வந்து உங்களுக்கு தூங்குறதுக்கு இது இருக்கு. நீங்க வந்து இங்க இந்தியாவில் இருக்கிறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. இதெல்லாம் ஒன்று இந்தியாவில் இருக்கக்கூடாது அப்படின்ட்டா இதெல்லாம் கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸ். ஓகே, கான்ட்ராக்சுவல் ரைட்ஸ்னா இதுதான். நம்ம இப்போ கான்ட்ராக்ட் படிக்க போகிறோம்ல, இதுதான். These are rights and obligations created voluntarily between parties by making contract. ஓகே, இப்போ இதுக்குள்ள கொஞ்சம் டீட்டெயிலாக போவோம். எசென்சியல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் எ கான்ட்ராக்ட் ஆஃபர் அண்ட் அக்செப்டன்ஸ். இன்ட்ரோடக்ஷன். பிஃபோர் எனாக்ட்மெண்ட் ஆஃப் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872. எனாக்ட்மெண்ட்னா என்னன்னு சொன்னா, ஒரு பிரசிடென்ட் வந்து பில்லை வந்து ஐ மீன் ஒரு பில்லு டிராஃப்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் லோக்சபாவுக்கு போவோம், அதுக்கப்புறம் ராஜ்யசபாவுக்கு போவோம். அவங்க 2 பேரும் அப்ரூவல் பண்ணதுக்கப்புறம் அது ஒரு பிரசிடென்ட்டுக்கு போவோம். பிரசிடென்ட் வந்து அதை அசென்ட் பண்ணுவாங்க அந்த பில்லை. அப்பதான் வந்து ஒரு ஆக்டாவே வரும். ஓகே, அந்த ஆக்ட் வந்து அதுதான் வந்து எனாக்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. பிஃபோர் எனாக்ட்மெண்ட், அந்த ஆக்ட் வந்து முன்னாடி இந்தியன் கான்ட்ராக்ட் 1872 முன்னாடி வந்து the court in India used to apply in English common law. ஓகே, அது இந்த கான்ட்ராக்ட் ஆக்ட் முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, இந்த இங்கிலீஷ் காமன் லா சூட்டட் இந்தியன் கண்டிஷன் கஸ்டம்ஸ் அண்ட் யூசேஜஸ். அப்பயே நம்ம இங்கிலீஷ் தான். பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ணணும், அதை தான் அப்படியே நம்ம அந்த லா தான் நம்ம அப்போ வரையும் பண்ணிட்டு இருக்கோம், இப்போ வரையும் பண்ணிட்டு இருக்கோம், ஃபியூச்சர்ல அதான் பண்ணுவோம் நான் நினைக்கிறேன். ஓகே, அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. சம் டிஃபிகல்டிஸ் ஆர் நோட்டீஸ் இன் யூசிங் இன் இங்கிலீஷ் காமன் லா. அந்த இங்கிலீஷ் லால என்ன பிரச்சனைன்னு வச்சுங்களேன், அவன் வந்து ரிலீஜன்லாம் பார்க்க மாட்டான். ஓகே, ஏன்னா இப்போ இந்தியாவை பொறுத்த வரையும் நமக்கு எக்கச்சக்கமான ரிலீஜன்ஸ், இந்த மாதிரி கல்ச்சர்ஸ் இந்த மாதிரி இருக்கு. பட் அது வந்து ஓகே, பிரிட்டிஷ்க்கு ஓகே ஃபைன். ஒரு யூகே பத்தினா அவனுக்கு பெருசா இருக்காது, இது கல்ச்சர்ஸ்லாம் இருக்காது. நமக்கு நம்ம கண்ணாப்புண்ணு அடிக்கிற ஆளு, நம்ம தயிர் சாதத்துல இருந்து பிரியாணி வரையும் மிக்ஸ் பண்ணி அடிக்கிற ஆள் நம்ம. ஸோ வந்து நமக்கு வந்து எக்கச்சக்கமான தேவைப்படும். அதனால சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணாங்க. ஓகே, அப்புறமேல என்ன பண்ணிட்டாங்க, இந்த கோர்ட் வந்து ஹிந்து பர்சனல் லா, முஸ்லீம் பர்சனல் லா, இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னா ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும்.
அப்படியும் பண்ணானுங்க. அப்பயும் பண்ணியும் ஒரு சில பிரச்சனைகள்லாம் வருது. ஏன்னா, இப்ப அந்த ஒரு ஹிந்து லா பர்சனலால ஏதாச்சும் ஒரு ஓட்டைகள் இருக்கலாம். இல்ல இங்க ஏதாச்சும் இந்த முஸ்லிம் பர்சனலால ஏதாச்சும் ஒரு ஓட்டைகள் இருக்கலாம். ஒரு லூப் ஹோல் இருக்கும். அந்த லூப் ஹோல பயன்படுத்தி ஏதாச்சும் திருட்டுன்னு நினைச்சா திருடலாம். என்ன வேணாலும் இல்லீகல் ஆக்டிவிட்டி எது வேணாலும் பண்ணலாம். ஸோ அப்பயும் அவங்களுக்கு அந்த பிசினஸ் காம்ப்ளெக்சிட்டியை அட்ரஸ் பண்ணவே முடியல. அதுக்காக என்ன பண்ணிட்டாங்க, அக்ரார்டிங் டு சப்ரேட் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் எனாக்ட்மெண்ட் பண்ணாங்க. This act based on English common law. This law is made up of judicial precedents. Okay, this law relating to the contract contained divided four parts. Okay, இது ரொம்ப important. The law relating to the contracts contained in Indian contract. இந்த act originally enacted divided four parts. ஒன்று the law relating to general principles of contract. Okay, அப்புறம் law relating to sale of goods, law relating to special contracts, law relating to partnership business. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா செக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓகே, தி செக்ஷன்ஸ் ஆர் ரிப்பீல் ஃப்ரம் இந்தியன் கான்ட்ராக்ட். now நியூ ஆக்ட் ஒன்று சேல் ஆஃப் குட்ஸ், ஒன்று பார்ட்னர்ஷிப் ஆக்ட். ஓகே, இதெல்லாம் வந்துருச்சு. ஆமாம். அதுக்கப்புறம் இப்போ சேல் ஆஃப் குட்ஸ் சேர்த்துட்டாங்க, இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்டும் சேர்த்துட்டாங்க. ஓகே, என்னடா இது ஜென்ரல் பிரின்சிபிள்ஸ் ஆஃப், இதை கொஞ்சம் தெளிவாக லா ரிலேட்டிங் டு தி ஜென்ரல் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட். லா ரிலேட்டட் டு ஜென்ரல் பிரின்சிபல். ஒரு கான்ட்ராக்ட் இருக்குன்னா அதில் முக்கியமான விஷயங்கள்லாம் என்ன, அதை பற்றி பார்ப்போம். சேல் ஆஃப் குட்ஸ் இதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்டே தனியாக இருக்கு. ஸ்பெஷல் கான்ட்ராக்ட், இண்டெம்னிட்டி, கேரண்டி, பைமெண்ட், இதெல்லாம் இந்த கான்ட்ராக்ட்லேயே நம்ம படிக்கலாம். அப்போ எக்ஸ்பிளைன் பண்ணலாம். பார்ட்னர்ஷிப் நீங்கள் படிச்சிருப்பீங்க, இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் அந்த மாதிரிலாம் படிச்சிருப்பீங்க. இதெல்லாம் தெளிவாக பார்ப்போம் டீட்டெயிலாக. இந்த இந்தியன் கான்ட்ராக்ட் கேம் டு ஃபோர்ஸ் 1 செப்டம்பர் சொன்னேன். கமெண்ட்ஸ்மெண்ட் ஹோல் ஆஃப் இந்தியா எல்லாத்துக்குமே பொருந்தும். ஓகே, இப்போ கான்ட்ராக்ட். ஓகே, அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன். ஓகே, ஓகே, நம்ம ஸ்ட்ரைட்டாகவே கான்ட்ராக்ட் ஆக்ட் உள்ளார போயிடுவோம். ஓகே, டெஃபினேஷன் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆக்ட். செக்ஷன் 2H ஆஃப் the act defines a contract agreement between two or more parties enforceable by law. ஸோ நாங்களும் ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. சரி, நம்ம ஃபர்ஸ்ட் இது என்னன்னா, ஒரு கான்ட்ராக்ட்னா என்னன்னா ஒரு அக்ரிமெண்ட் பிட்வீன் அக்ரிமெண்ட்டு. அப்புறம் ஒரு அக்ரிமெண்ட் என்ஃபோர்ஸபிள் பை லா அப்படின்னா கான்ட்ராக்ட். அப்போ நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அக்ரிமெண்ட்னா என்ன தெரிஞ்சிருக்கணும், என்ஃபோர்ஸபிள் பை லானா என்ன தெரிஞ்சிருக்கணும். இந்த கான்ட்ராக்ட் கொஞ்சம் லேட்டாக வரும், அதுக்கு முன்னாடி அக்ரிமெண்ட்னா என்னன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ ஒரு அக்ரிமெண்ட் என்ன சொல்லுவேன், எவ்ரி ப்ராமிஸ் அண்ட் எவ்ரி செட் ஆஃப் ப்ராமிஸ் ஃபார்மிங் கன்சிடரேஷன் ஃபார் ஈச் அதர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, இங்கே ப்ராமிஸ்ன்னு இருக்கு, இது கன்சிடரேஷன் 2 3 வேர்டு இருக்கு, அதுவும் தெரியணும். ஓகேவா? அப்போ என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் ஒரு அக்ரிமெண்ட் ஃபர்ஸ்ட் ப்ராமிஸ்னா என்னன்னு பார்ப்போம். ஓகே, ப்ராமிஸ்னா என்னன்னா, இப்போ நான் எக்ஸாம்பிள் எப்படி சொல்றது, ப்ராமிஸ்னா இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ இங்க கொடுத்துருக்கோம் பாருங்க. When the person to whom the proposal is made signifies his assent to the proposal is to be accepted. ப்ரொபோசல் நீங்க ப்ரொபோசல் நினைக்கலாம், வேற ப்ரொபோசல். ஓகே, அதாவது இப்போ நான் ஒரு பைக்கு ரெண்டல் விட்டுட்டு இருக்கேன். ஓகே, தட் இஸ் கால்ட் ஆஃபர் ஆர் எல்ஸ் ப்ரொபோசல். ஓகே, அதை நீ அக்செப்ட் பண்ற பத்தியா, அக்செப்ட் பண்ற பத்தியா, அதுதான் அக்ரிமெண்ட். புரிஞ்சிச்சா? இப்போ நான் உனக்கு ஆஃபர் பண்றேன், இந்த மாதிரி பைக் நான் ரெண்டல் விடுறேன், இப்போ ஒரு ஹாருக்கு 1000 ரூபான்னு விடுறேன், உனக்கு அது தேவையும் இருக்கு, அவனுக்கு தேவைப்படுது, அதை நீ அக்செப்ட் பண்ற, அது அக்ரிமெண்ட். ஓகே, ஓகே, ப்ராமிஸ். ஓகே, அக்ரிமெண்ட்னா என்னன்னு ஒரு ஆள் சொல்லிட்டேன், பட் ஆனால் இன்னும் தெளிவாக சொல்றேன். ஃபர்ஸ்ட் ப்ராமிஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இப்போ ப்ராமிஸ்னா என்ன சொல்லுவோம், நார்மலாக நம்ம ப்ராமிஸ்னா என்ன பண்ணுவோம், ப்ராமிஸ்னா இப்போ நான் இதை பண்ணி தரேன் அப்படிங்கிறோம். ஐ மீன் ப்ராமிஸ்னா நம்ம ஊர் டெர்மினாலஜி பேசணும்னா கொஞ்சம் லீகலாக பேசுவேன். ப்ராமிஸ்னா என்னன்னா, இப்போ நான் ஒரு ஐஏஎஸ் ஆகணும், ஒரு ஐபிஎஸ் ஆகணும்னு சொல்லிட்டு நான் ஒரு கோச்சிங் சென்டர்ல படிக்க போறேன். ஓகே, அவன் என்ன சொல்றான், ஓகே நீ எனக்கு இவ்வளவு காசு தான், நான் உனக்கு இதெல்லாம் சொல்லி தரேன் அப்படின்ட்டு ப்ராமிஸ் பண்றான். அதுதான் ப்ராமிஸ் அந்த இடத்துல. ஓகே, அது ப்ராமிஸ். அது வெறும் வாய் பேச்சு இல்லாம ஓரல் கான்ட்ராக்டும் இருக்குது, நம்ம ஓரல் கான்ட்ராக்டும் இருக்கு, பட் ரிட்டன் கான்ட்ராக்ட் இப்போ ஃபுல்லாவே ரிட்டன் கான்ட்ராக்ட் தான். ஓரல் கான்ட்ராக்ட்லாம் வச்சு உலகம் போற ஃபாஸ்ட்டுக்கு ஓரல் கான்ட்ராக்ட்லாம் வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா ரிட்டன் கான்ட்ராக்ட் வச்சுட்டு இருக்கும்போதே பல லூப்போல பயன்படுத்தி லாவை மிஸ்யூஸ் பண்றாங்க.
ஸோ அப்படிங்கும்போது நம்ம வந்து ஓரலுங்கும் போது பேச்சு வேணாம். ஓகே, இந்த மாதிரி நான் சொல்லி தரேங்கிறான். ஸோ அந்த இடத்துல என்னன்னா ஒரு ப்ராமிஸ் பண்றான். அவன் என்ன சொல்றான், நீ எனக்கு 50,000 காசு தான், நான் உனக்கு இது சொல்லி தரேன். ஸோ அதுதான் வந்து ப்ராமிஸ். ஓகே, இட்ஸ் கைண்ட் ஆஃப் அதனால தான் சொல்லியிருப்பேன். இங்க பாருங்க, அதான் எவ்ரி ப்ராமிஸ் ஆர் எவ்ரி செட் ஆஃப் ப்ராமிஸ் ஃபார்மிங் கன்சிடரேஷன். இப்போ இந்த இடத்துல கன்சிடரேஷன் ஒன்று வார்த்தை இருக்கு. கன்சிடரேஷன்லாம் ஒன்றும் கிடையாது, ரிட்டன் சம்திங் இன் ரிட்டன். அதாவது இப்போ வந்து ஒரு இப்போ வந்து நீ ஆப்பிள் வாங்க போற. ஓகே, ஆப்பிள் வாங்க போற அப்படின்னா என்ன நடக்கும் அந்த இடத்துல, அவன் ஆப்பிள் தருவான், நீ காசு தருவான், ரெண்டு பேருக்கும் ஒரு ஏதோ சம்திங் ஒன்று கிடைக்குது. உனக்கு ஆப்பிள் கிடைக்குது, அவனுக்கு காசு கிடைக்குது. ஓகே, இப்போ இன்னொன்று என்ன சொல்லலாம், லேப்டாப் வாங்க போற. ஓகே, ஒரு கடைக்கு போ, ஐ மீன் இந்த ஷாப் போற, எலக்ட்ரானிக் ஷாப் போற, உனக்கு லேப்டாப் கிடைக்குது, அவனுக்கு காசு கிடைக்குது. ஒரு படிக்க போற சர்வீஸ், அவன் உனக்கு சர்வீஸ் கொடுக்குறான், நீ அவனுக்கு காசு தர. ஸோ வந்து இதுதான் வந்து கன்சிடரேஷன் வாங்க. கன்சிடரேஷன் மீன்ஸ் லைக் சம்திங் இன் ரிட்டர்ன். எவ்ரி ப்ராமிஸ், அதாவது எவ்ரி ப்ராமிஸ், நான் வந்து உனக்கு நான் சிஏயோட சிலபஸை நான் கவர் பண்ணி தரேன். ஓகே, உனக்கு சொல்லி தரேன், நான் சொல்லி தரேன். ஓகே, சிஏ சிலபஸ் சொல்லி தரேன். ஓகே, நீ எனக்கு காசு தா. இங்க பாருங்க, எவ்ரி ப்ராமிஸ் அண்ட் எவ்ரி செட் ஆஃப் ப்ராமிஸ், அதே மாதிரி நானும் காசு வரேன் நீ அப்படிங்கிற பாரு. எவ்ரி ப்ராமிஸ் அண்ட் எவ்ரி செட் ஆஃப் ப்ராமிஸ் ஃபார்மிங் கன்சிடரேஷன் ஃபார் ஈச் அதர், அதான் அக்ரிமெண்ட். செக்ஷன்ஸ்லாம் நீங்க பாத்தீங்க இந்த 2E, எனக்கு இந்த செக்ஷன்ஸை பார்த்தாலே டென்ஷன் ஆகும் எனக்குலாம், நமக்கு அந்த அளவுக்கு. ஓகே, இது வந்து இப்போ அக்ரிமெண்ட்னா என்னன்னு பார்த்துட்டோம். இதுல வளவள குளம் தான் அடிச்சிருப்பானுங்க. நான் இன்னும் கான்ட்ராக்ட் பத்தி சொல்லல, பட் அக்ரிமெண்ட் பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். புரியுதுல உங்களுக்கு? இதெல்லாம் வந்து சொன்னதுதான் இருக்கும். ஓகே, ஓகே, இதை படிப்போம். Summing together all three definition, we can say proposal, operation, agreement. When we say the accepted proposal, legal document, enforceable as a contract. அது அந்த மேல உள்ளது தான் இங்க அடிச்சிருப்பாங்க. ஓகே, இந்த ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமே. A had a two motor cars. ஓகே, two motor cars, Maruti Alto and Maruti 800. He intends to sell Maruti 800 to B. அதாவது வந்து ஏ பி ஒருத்தவங்க ரெண்டு பேர் இருக்காங்க. ஏ வந்து ரெண்டு கார் இருக்கு, ஒன்னு மாருதி ஆல்டோ, ஒன்னு மாருதி 800 கார், ரெண்டு கார் இருக்கு. அவன் என்ன பண்றான், மாருதி பீட்டை வந்து சாரி அந்த பீன்றவன்ட்ட வந்து மாருதி 800 காரை வந்து விற்கிறான். ஓகே, விற்கணும்னு நினைக்கிறான். பட் பி தாட் தட் ஹி செல்லிங் மாருதி ஆல்டோ. பட் அவன் என்ன நினைக்கிறான், பி என்ன நினைக்கிறான், ஓகே நமக்கு வந்து மாருதி ஆல்டோ விற்க போறான்னு நினைச்சிட்டு இருக்கான். இப்படி நினைக்க போறோம்னு நினைச்சுக்கிட்டே ரெண்டு பேருக்கும் ப்ரொபோசல் அக்ரி பண்ணிட்டானுங்க. கடைசியில பார்த்தா there is no meeting of mind, both understood the same transaction differently. இது வந்து எப்படி நீங்க ஒரு கான்ட்ராக்ட் கன்சிடரேஷன் பண்ணுவீங்களான்னு கேட்டா கண்டிப்பா பண்ண முடியாது. ஏன்னா ரெண்டு கார் இருக்குது, ஒன்னு வந்து மாருதி ஆல்டோன் இருக்கு, ஒன்னு மாருதி 800 இருக்கு. ஓகே, எக்ஸாம்பிள் சிம்பிளா சொல்ல பாருங்க. ஏன்னு ஒருத்தவங்க, இப்போ வந்து ரமேஷ்னு ஒருத்தவங்க இருக்கான், சுரேஷ்னு ஒருத்தவங்க இருக்கான். ஓகே, ஓகே, இப்படி அமைச்சுக்கோங்க. எக்ஸ் அண்டு ஒய். எக்ஸுங்கிறவன் வந்து ரெண்டு கார் வச்சிருக்கான். ஓகே, மாருதி ஆல்டோ, மாருதி 800. எக்ஸுன்ற என்ன நினைச்சிட்டு இருக்கான், நான் வந்து மாருதி 800க்கு பிக்கு கொடுப்பேன், ஐ மீன் ஒய்க்கு கொடுப்பேன்னு நினைச்சிட்டு இருக்கான். ஒய் என்ன நினைச்சிட்டு இருக்கான், மாருதி ஆல்டோ நமக்கு கிடைக்கும்னு வச்சிருக்கான். ரெண்டு பேருக்கும் சேம் மைண்டே இல்லை. ஐ மீன் இது ஒரு கான்ட்ராக்ட்லேயே வராது. இந்த பாருங்களேன், நோ கன்செஷன் கன்சஸ் ஆட் இடியம். நோ கன்சஸ் ஆட் இடியம்னா அந்த இடத்துல என்னன்னா, இந்த கன்சஸ்னா ஒருமித்த கருத்து அப்படிம்பாங்க தமிழ்ல. அதாவது ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரியான கருத்து இல்ல அப்படின்ற மாதிரி குறிக்கும். இது வந்து கான்ட்ராக்டும் வராது, இது வந்து அக்ரிமெண்ட்ல கூட வராது இது. ஓகே, இது ஒரு சூப்பரான சென்டென்ஸ். இந்த இது வில் ஆல் அக்ரிமெண்ட்ஸ் கிவ் ரைஸ் டு எ கான்ட்ராக்ட். அதாவது எல்லா கான்ட்ராக்டும் ஒரு அக்ரிமெண்ட். ஓகே, இது சம சென்டென்ஸ். அதாவது எல்லா கான்ட்ராக்டும் ஒரு அக்ரிமெண்ட், பட் எல்லா அக்ரிமெண்ட்டும் கான்ட்ராக்ட் வராது. ஓகே, நான் சிம்பிளா சொல்லிட்டேன். இதுல என்ன சொல்லிக்கணும்னு சொல்றேன். An agreement to become a contract. Okay, an agreement to become a contract must be raised to legal obligation. Agreement can be social obligation or legal obligations. ஒரு அக்ரிமெண்ட் வந்து சோஷியலாவும் இருக்கலாம், லீகலாவும் இருக்கலாம். அண்ட் அதான், அதாவது இந்த பார்ப்போம், ஒரு அக்ரிமெண்ட் எப்போ வந்து கான்ட்ராக்டா மாறும்னா லீகல் ஆப்ளிகேஷன். அதாவது லீகலா ஒரு விஷயம் பண்ண முடியுமா, அது என்ன லீகல் லீகல் அப்படி குழப்பறானுங்க பார்த்தீங்கன்னா அதுதான். இப்போ இங்க வருவோம். இப்போ வந்து கான்ட்ராக்டை பத்தி பார்ப்போம், கான்ட்ராக்ட் டெஃபினேஷன் பார்ப்போம். அண்ட் அக்ரிமெண்ட், அக்ரிமெண்ட்னா என்னன்னு தெரியும். ஒரு ப்ராமிஸ் ஒரு செட் ஆஃப் ப்ராமிஸ் ஃபார்மிங் கன்சிடரேஷன் ஃபார் ஈச் அதர். இந்த லாவெல்லாம் நான் படிச்சு ஒரு 4 வருஷம் இருக்கும். இருந்தாலும் அது கான்செப்டுவலா படிக்கும்போது நமக்கு மண்டையில டக்கு 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 டக்குன்னு நிற்கும். ஓகே, ஒரு அக்ரிமெண்ட் போடுறீங்க பிட்வீன் டூ மோர் பார்ட்டிஸ். ரெண்டு அல்ல அதுக்கு மேல நீங்க பார்ட்டிஸோட ஒரு அக்ரிமெண்ட் போடுறீங்க. என்ஃபோர்ஸபிள் பை லா.
அது என்ன என்ஃபோர்ஸபிள் பை லானா, இப்போ வந்து நான் வந்து சிஏ படிக்கணும்னு சொல்லி தரேன். ஓகே, உங்கள்கிட்ட காசு வாங்குறேன், 50,000 வாங்குறேன். ஓகே, நான் வந்து சொல்லி தரணும். நான் அப்படியே சொல்லி தராம டெம்கி கொடுத்துட்டு சொல்லி கொடுக்காம கடைசி வரையும் போயிட்டேன்னா என்ன ஆகும்னா, நீங்க கேஸ் போடலாம். கேஸ் போட்டு நான் உங்க சைடு கரெக்டா இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதுக்கு ஏத்தான ரிவார்டு, ஐ மீன் என்ன நஷ்டம் இதோ நான் கொடுத்தாகணும். இப்போ வந்து ஏதோ ஒன்று அக்ரிமெண்ட் போடுறீங்க, பட் அது நடக்கலைன்னா கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போறீங்க தெரியுமா? ஸோ அதுதான் வந்து என்ஃபோர்ஸபிள் பை லா. ஓகே, இப்போ இந்த மாதிரி நடக்குது. இப்போ நான் இன்னொன்னு ஒன்று சொல்றேன். ஓகே, இப்போ வந்து இப்போ வந்து ஒருத்தன் வந்து காலேஜ்ல கஞ்சா வித்துட்டு இருக்கான். ஓகே, இந்த மாதிரி கான்ட்ராக்ட் மாதிரி அக்ரிமெண்ட் மாதிரி போடுறானுங்க. என்ன இவ்வளவு காசு தானே உனக்கு கஞ்சா வித்து கஞ்சா வாங்கி தரேன் அப்படிங்கிறானுங்க. இப்போ அவன் தரல, காசு கொடுத்துட்டான். இந்த கிளைண்ட் காசு கொடுத்துட்டான், கஸ்டமர் காசு கொடுத்துட்டான். ஆனா அவன் கஞ்சா கொடுக்கல. இப்போ போயிட்டு கோர்ட்ல போயிட்டு கேஸ் போட முடியுமா? போட முடியாது. ஏன்னா அது இல்லீகல். தட் இஸ் நாட் என்ஃபோர்ஸபிள் பை லா. எந்த ஒரு லா வந்து ஐ மீன் என்ஃபோர்ஸபிள் பை லா, அதாவது கோர்ட்டுக்கு போயிட்டு கேஸ் போட முடியும், லீகலா எல்லாமே நம்ம பண்ண முடியும்னா, ஒரு அக்ரிமெண்ட் லீகலா பண்ண முடியும்னா தட் இஸ் கால்ட் கான்ட்ராக்ட். அண்ட் அக்ரிமெண்ட் பிட்வீன் டூ ஆர் மோர் பார்ட்டிஸ் என்ஃபோர்ஸபிள் பை லா. இப்போ புரிஞ்சிருக்கும், இது புரிஞ்சிருக்கும். இப்போ இது வரும். இப்போ புரிஞ்சிச்சா? அண்ட் அக்ரிமெண்ட் பிகம் கான்ட்ராக்ட். ஒரு அக்ரிமெண்ட் வந்து எப்போ கான்ட்ராக்டா வரும்னா, நம்ம லீகல் ஆப்ளிகேஷனா வரும்போது கான்ட்ராக்டா வரும். ஓகே, ஆனா அக்ரிமெண்ட்லயே சோஷியல் அக்ரிமெண்ட் ஆப்ளிகேஷன் இருக்கு, லீகல். இது என்னன்னா, இப்போ வந்து ஒரு வீடு இருக்கு. வீட்டுல வந்து ஒரு ஃபாதர் சொல்றாங்க இந்த மாதிரி பையன்கிட்ட, நீ 12th 600க்கு 570 மேல எடுத்தனா உனக்கு நான் பைக் வாங்கி தரேன், இல்ல ஒரு ஃபோன் வாங்கி தரேன், ஐபோன் வாங்கி தரேங்கிறாங்க. அவனும் 560 மேல எடுத்துட்டான். பட் ஆனா அவனால எப்படி சொல்றது, அவங்க ஃபாதரால வாங்கி கொடுக்க முடியல அந்த சுச்சுவேஷன். அவங்க ஃபாதர் என்ன சொல்றாங்கன்னா, ஓகே நம்ம இப்போ வாங்க முடியல, நம்ம ஒரு 6 months கழிச்சு வாங்கலாம். இப்போ போயிட்டு அந்த பையன் வந்து கேஸ் போட முடியுமா அவங்க அப்பா மேல? தட் இஸ் கால்ட் சோஷியல் ஆப்ளிகேஷன். அதுலலாம் போயிட்டு கேஸ் பண்ண முடியாது. பட் இது ஃபுல்லா எக்ஸம்ஷன்லாம் இருக்கு. நம்ம லேட்டா அதை பத்தி டீட்டெயிலா பார்ப்போம். லீகல் அப்ளிகேஷன் அதே சிம்பிள் தான். அந்த கோர்ஸ் வச்சுமே தான் நம்ம பண்ணல, அவன் ஃபைலர் ஆயிட்டானா பெரிய இஷ்யூ ஆகும். அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. அண்ட் அக்ரிமெண்ட் கிவிங் ரைஸ் டு சோஷியல் ஆப்ளிகேஷன் நாட் கான்ட்ராக்ட். அந்த அக்ரிமெண்ட் வந்து இப்போ சோஷியல் ஆப்ளிகேஷன் ரைஸ் ஆச்சுன்னா அது கான்ட்ராக்ட் கிடையாது. தட் இஸ் வை இட் செட் த டேர்ம் அக்ரிமெண்ட் இஸ் a wide term. அக்ரிமெண்ட்ங்கிறது ஒரு வைட் டேர்ம். இட் இன்க்ளூட்ஸ் போத் சோஷியல் அண்ட் லீகல். சோஷியல்னா நான் சொல்லிட்டேன், அந்த ஃபாதர் சன் நான் வச்சுங்க. லீகல் அப்ளிகேஷன் நான் சொன்னேன், அதுதான். ஓகே, லீகல் அப்ளிகேஷன் ரைஸ் சொன்னதுதான் திருப்பி திருப்பி ஷார்ட்டா சொல்லிட்டு, அக்ரிமெண்ட் ஆஃபர் பிளஸ் அக்செப்டன்ஸ். ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க, அதை அக்செப்ட் பண்ணேன். ஓகே, அது வந்து அந்த அக்ரிமெண்ட் வந்து என்ஃபோர்ஸபிள் பை லானா கான்ட்ராக்ட். சிம்பிள் வேர்டு. கான்ட்ராக்ட்னா அதுல ஆஃபர் இருக்கும், அக்செப்ட் இருக்கும், என்ஃபோர்ஸபிள் பை லா இருக்கும். ஓகே, இதுல பார்த்தாச்சு. இப்போதைக்கு இது மட்டும் போதும். ஓகே, இப்போ நம்ம டீட்டெயில்டா நம்ம போவோம். இந்த ஒரு டாபிக் பார்ப்போமா நம்ம? நம்ம ஓகே, இப்போதைக்கு இது போதும். நம்ம நெக்ஸ்ட் அதுக்கு நெக்ஸ்ட் போவோம் அடுத்து. ஓகே.